பேருக்கு நடுவில் தான் மினி ஆக்ஷன்ல போட்டி. ஒன்னு சிஎஸ்கே, இன்னொன்னு எம்ஐ. 2 பேருமே மினி ஆக்ஷன்ல நிறைய அமௌண்ட்டோட பர்ஸை நிரப்பிட்டு தான் போக போறாங்க. யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க? ஆல்மோஸ்ட் நான் சொல்லியிருந்தேன், மும்பைல வந்து பாத்தீங்கன்னா 54 கோடி கிட்ட எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு சைடு சிஎஸ்கேல வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து ஒரு 44 கோடியோட போனாங்க. இந்த வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு 35, 30 கோடியோட போறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. மிடில் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சொதப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஃபினிஷருக்கும் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அதை மட்டும் ஒரு விஷயத்த மட்டும் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாவே நெக்ஸ்ட் சீசன் பிளே ஆஃப் என்ன ஃபைனல்ல எல்லோவையும் ப்ளூவையும் நீங்க கண்டிப்பாவே எதிர்பார்க்கலாம். எப்படி எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நிறைய ஷேர் ஆகும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். நான் முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்க, மும்பை வீடியோ கேட்டிருந்தீங்க, அதனால மும்பை வீடியோ போட்டிருந்தேன். இப்போ சிஎஸ்கே வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மும்பை ஃபேன்ஸாக இருந்தீங்க, மும்பையில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கு, மும்பை வீடியோ போய் பாருங்க. 54 கோடி எதனால அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ சிஎஸ்கேக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, போன சீசன் நம்ம பார்த்தோம், அதாவது 2026 முடிஞ்ச சீசன் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாச்சு. கலில் போயிட்டாரு, நேத்தன் எல்ஸ் இல்ல, திடீர்னு ஜேமியோ ஒருத்தர் நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ ஷார்ட்டை நம்பினாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேர்கிட்ட போயிட்டே இருந்தாங்க. அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிளிக்கும் ஆகவே இல்லை. யங்ஸ்டர்ஸை நம்பினாங்க. ஒரு காலகட்டத்தில் சிஎஸ்கே என்ன சொன்னுச்சு அப்படின்னா, தோனி அவர்கள் சொன்னாரு, யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்பார்க் இல்லைன்னாரு. அதே ஒரு யங்ஸ்டர்ஸை நம்பி இன்வெஸ்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா 28 கோடியே 40 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க. பிரசாந்த் வீர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா 2 பேருமே எடுத்திருந்தாங்க. பிரசாந்த் வீர் நிறைய மேட்ச் உட்கார வச்சாங்க, கார்த்திக் சர்மாவே நிறைய மேட்ச் உட்கார வச்சாங்க. கடைசி வரைக்கும் வந்து ஏதாச்சும் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு எஃபெக்டிவா இல்லை. அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அளவு வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க மேல தான் தப்பு. இப்போ மெகா ஏலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் கேஎல் ராகுல்னே சொல்லலாம். இந்தியா ஓடி டீம் தான் ஒரு தடவை, இல்லப்பா இவர் இல்லப்பா நீ என்னப்பா பண்ண போற, சுமன் கில்க்கு அடிபட்டிருக்கு, நீ போய் கேப்டன்சி பண்ணி கொடுப்பா அப்படின்னா அந்த மேட்ச் ஜெயிச்சும் கொடுக்குறாரு. ஒரு கேப்டன்சி மெட்டீரியலு, ஓப்பனிங்ல நல்லா ஆடுவாரு. அவர் தேவைக்கு ஏற்ற மாதிரி மிடில் ஆர்டர்ல இறக்கலாம், கிளைமேக்ஸ்ல கூட இறக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை 14 கோடி கொடுத்து எடுக்காம வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே விடுறாங்க அப்படின்னா நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பிரசாந்த் வீர் இவங்க எல்லாம் எடுத்தாங்க. அப்படி இருந்துமே அது கிளிக் ஆகவே இல்லை. கோரை வந்து அவங்களால செட் பண்ணவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அவங்களோட பிளானிங் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இப்படிதான் நோக்கி போகும். ஆல்மோஸ்ட் தெரியும், மும்பைல இருந்து 2 பிளேயர்ஸ் வந்து இவங்க எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு அது ஃபிட்னு ஆகும். இப்போ மிடில் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், வாட்ஸனா இருக்கட்டும், நிறைய மாதிரி பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீம்ல விடுவிப்பாங்க. இவங்க வந்து கூப்பிட்டு வந்து சூப்பரா அவங்களுக்கு வந்து கோப்பையே வாங்கி கொடுப்பாங்கன்னு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே ஆல்மோஸ்ட் இந்தியன் டீம்ல இருந்து கேப்டன்சில டீம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமாரை எடுத்துட்டாங்க. அதனால ரொம்ப இதுல தான் இருக்காரு. கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் சீசன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த அக்ரெசிவ் எல்லாத்தையும் போட்டு கொளுத்தி எடுப்பாரு அப்படின்றதுல எனக்கு பர்சனலாவே தோணுது. மேபி மும்பை ரீட்டைன் பண்ணி இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்ஃபாலோ பண்றது, அவரோட இதெல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ரிலீஸ் பண்ண போறோம், இல்லை ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சப்போஸ் அவரை வந்து வெளியில விடுறாங்க, இல்ல அவரை வந்து சிஎஸ்கேக்கு ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கொளுத்தி எடுப்பாரு, எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மிடில் ஆர்டர்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரா இருந்து வந்து பாத்தீங்கன்னா வேலையை முடிச்சு விட்டுருவாரு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல பினிஷரா தோனி அவர்களோட ரோலை வந்து ஒருத்தர் பண்ணும். அதுக்காக தான் வந்து சிஎஸ்கேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வீக்காவே இருக்கு. அந்த இடத்த சிவம் துபே அவர்கள் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தாங்க, வந்து பாத்தீங்கன்னா கிளிக்கே ஆகல, நிறைய மேட்சும் தோத்தும் போனாங்க. அதனால அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியாவை நீங்க பொறுத்துனீங்க அப்படின்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா போன சீசனா இருக்கட்டும், 2023 அந்த மாதிரி சீசன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு டீம் வந்து கோப்பை அடிச்சு கொடுத்துட்டு இன்னொரு ஃபைனல் வரைக்கும் கொண்டு போறாரு. அந்த டைம் வந்து சிஎஸ்கே கோப்பை அடிக்குது. அடுத்த சீசன் ட்ரேட் பண்ணி சிஎஸ்கேக்கு கொண்டு வராங்க. இங்க ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணி ரோஹித் சர்மா உட்கார வச்சுட்டு ஒரு கேப்டன்சி கொடுக்குறாங்க. அந்த சீசன் எப்படி அமைஞ்சுன்னு சொல்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். போன சீசனுக்கு முந்தின சீசன் 2025 வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் வரைக்கும் கொண்டு போனாரு. அப்படி இருந்துமே வந்து குவாலிஃபை 2ல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல தோத்துட்டு வெளியில போறாங்க. இந்த சீசன் அது கூட இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 9வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு வெளியில போனாங்க. அதெல்லாம் ஆல்மோஸ்ட் கேப்டன்சி மேலேயும் பிளேம் பண்றாங்க, நிறைய இடத்துல பிளேம் பண்ணிட்டு. அதனால அவர் வெளியில வரும்போது ஒரு அக்ரெசிவா ஆடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நியூ பால்லையும் அவர் கொடுக்கலாம், பவர் பிளேலையும் கொடுக்கலாம், டெத்லையும் போடுவாரு. இந்தியா டீம் வந்து ஜெயிக்க வச்சு கோப்பைகள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அதனால வந்து சிஎஸ்கே
சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரேடாவும் இருக்கும். இல்ல ஆக்ஷன்ல போயிட்டு அவர் வந்தாலுமே சிஎஸ்கே எடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு சூப்பரான பிக்காவே இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. நான் முன்னாடி சொன்ன மாரி ஆயுஷ் மாத்ரேவையும், ஹர்திக் பாண்டியாக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் மாத்ரே, சிவம் துபே 2 பேத்தையுமே கேட்கறாங்க. இப்போ லோக்கல் லீக்ல வந்து அந்த அளவு பார்த்தீங்கன்னா, சிவம் துபே பெர்ஃபார்ம் பண்றதுனால, ஹர்திக் பாண்டியா டைரக்ட் இதா வந்து கேட்க மாட்டாங்க. இன்னொருத்தரையும் குடுங்க, ஒரு யங்ஸ்டர் வேணும் அப்படின்ற மாரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால சிஎஸ்கே பிளேயிங் 11 நெக்ஸ்ட் சீசன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஓப்பனிங் வந்து சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் இல்லாட்டி ஒன் டவுன் கூட ருத்ராஜ் இறங்கிட்டு ஓப்பனிங் வந்து ஆயுஷ் மாத்ரே, மிடில் ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சூரியகுமார் இருந்தாரு அப்படி வாங்கிட்டாங்கன்ற பட்சத்துல அவர் இருந்தாரு அப்படின்னா அவரையுமே வைக்கலாம். அதுக்கப்புறமேட்டு சர்ஃபராஸ் கான் இருக்காரு. அவரு ஷாருக் கான் சர்ஃபராஸ் கான் தான். அவர் போன சீசன் வந்து 75 லட்சத்துக்கு எடுத்தாங்க. சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி குடுத்தாரு. நெறைய மேட்ச் வந்து டிராப்புமே பண்ணியிருந்தாங்க. அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் வெளியில விடுவாங்க அப்படின்னா, பிரசாந்த் வீரையும் அண்டு கார்த்திக் சர்மா இவங்க 2 பேரையுமே விட்டாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 28,00,00,000 வருது. 40,00,000 கிட்ட வருது. அதுக்கப்புறமேட்டு அங்கங்க ஒரு 2, 3 பிளேயர்ஸ் இந்த மாரிலாம் வந்து விட்டாங்க. ராகுல் சகார நம்பி எடுத்தாங்க. வாய்ப்பே குடுக்கல. இல்ல இன்னொரு சீசன் பண்ணுவாங்களா? இல்ல நம்ம எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா வேற யாராச்சும் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர வெளியில விட்டுட்டு, ஒரு 30, 35,00,00,000 போனாங்க அப்படின்னா, ஹையஸ்ட் பர்ஸோட இந்த தடவ எம்ஐ வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு சிஎஸ்கேவும் போனாங்க அப்படின்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் மிடில் ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட் அவுட் பண்றதுக்காக ஒரு நல்ல பிளேயர் ஃபினிஷரா இருக்கக்கூடிய ஹர்திக் பாண்டியா, அப்புறம் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் பேக்கப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஜேக்கப் டபிலாம் 1, 2 கோடிக்கு போனாரு. அந்த மாரி பிளேயர்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிளேயர்ஸ் யாராவது ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸே எடுத்தாங்க அப்படின்னா, சிஎஸ்கே வந்து சார்ட் அவுட் ஆயி செட்டில்டு டீம் ஆயிரும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பவுலிங் யூனிட் நல்லாவே இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கலீல் உள்ள வந்துட்டாரு, நேத்தன் எல்ஸும் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா செட்டில் ஆயிடும். இங்க அக்கீல் ஹுசைன் இருக்காரு, நூர் அகமது இருக்காரு. அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. டெவல் பிரேவிஸ் மிடில் ஆர்டர் பார்த்துப்பாரு. ஃபினிஷிங் ஹார்திக் பாண்டியா அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டாங்க அப்படின்னா டீம் செட்டில்டாவே இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சைடு ப்ளூவும் இங்கிட்டு எல்லோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் ப்ளூ டீம் மும்பை இந்தியன்ஸுக்கு என்ன பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பிளே ஆஃப் போக முடியும், நல்ல டீம் அமையுன்றத ஃபுல்லாகவே சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கறனா பாருங்க. நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே பிளேயிங் 11 எப்படி மாத்தினா நல்லா இருக்கும், யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணணும், எந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ள கொண்டு வரணும், உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.